மிகவும் பழைய காலத்தில் வானுலகில் ஒரு அதிசயமான நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதியின் பெயர் கங்கை. அவள் நீர் பனித்துளி போல சுத்தமாகவும் வெள்ளி ஒளி போல ஜொலிப்பாகவும் இருந்தது. அந்த காலத்தில் பூமியில் வாழ்ந்த மக்கள் துன்பத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு பசுமை குறைந்தது, நதிகள் வற்றின. அப்போது பெரிய முனிவர்கள் பூமிக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தார்கள். வானுலகிலிருந்த கங்கை பூமிக்கு வந்தால் எல்லா உயிர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினர். ஆனால் கங்கை ஒரு சாதாரண நதி அல்ல. அவள் மிக வேகமாகவும் மிகப் பெரிய சக்தியுடனும் ஓடும் தெய்வீக நதி. அவள் நேராக பூமிக்கு வந்தால் பூமி அதை தாங்க முடியாது. மலைகள் உடைந்து நிலம் சிதறிப்போகும் அபாயம் இருந்தது. அப்போது எல்லாரும் கருணையுள்ள சிவபெருமானை நினைத்தார்கள். சிவன் எல்லா உலகங்களையும் காக்கும் அன்பான தெய்வம். அவர் அமைதியாகவும் வலிமையுடனும் இருப்பவர். கங்கை வானிலிருந்து வேகமாக கீழே விழத் தொடங்கினாள். அந்த நேரத்தில் சிவபெருமான் தனது பெரிய ஜடையை விரித்து கங்கையை மெதுவாக தன் முடியிலே பிடித்தார். அவளின் வேகத்தை குறைத்து அவளை அமைதியாக மாற்றினார். பின்னர் சிவன் தனது ஜடையிலிருந்து சிறு சிறு நீர்நாட்களாக கங்கையை பூமிக்கு தாழ்த்தினார். இப்போது கங்கை மெதுவாகவும் உயிர்களுக்கு நன்மை தரும் வகையிலும் ஓட ஆரம்பித்தது. பூமி பசுமையாக மாறியது. மக்கள் மகிழ்ந்தனர். உயிர்களெல்லாம் தண்ணீர் குடித்து வாழ்ந்தன. அதனால்தான் கங்கை இன்னும் சிவபெருமானின் ஜடையில் வாழ்கிறாள் என்று சொல்வார்கள். அது ஒரு நினைவாக இருக்கிறது. பெரிய சக்தியும் அன்பும் சேர்ந்தால் உலகம் பாதுகாப்பாகும் என்பதற்கான நினைவாக. இந்த கதை நமக்கு ஒரு நல்ல பாடம் சொல்கிறது. வலிமை இருந்தாலும் அதை நன்மைக்காக மெதுவாக பயன்படுத்த வேண்டும்.